லூக்கா 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துவார், என்னை நிறுத்துகிறார். இந்த வார்த்தைக்காய் நல்ல பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம், இந்த ரேமா வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்கக்கூடாதபடி சோர்வு, தூக்க மயக்கம், உலக சிந்தை, குடும்பத்தில் கடந்த நாட்கள் ஏற்பட்ட பாதிப்புகள் அவர்களை தடை பண்ணாதபடி ஆவியிலே அவர்களை விடுதலையாக்கும். உம்முடைய வசனம் அவர்களுக்கு நேராய் கடந்து செல்லட்டும். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையினால் நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடந்த நாட்களிலே, கடந்த வாரத்திலே தாவீது வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த உயர் ஸ்தலங்களில் எப்படி உயர்த்தினார் என்று பார்த்தோம். யோசேப்பு வாழ்க்கையிலே எப்படி உயர் ஸ்தலங்களிலே கொண்டு போய் வைத்தார் என்று பார்த்தோம். தானியேல் வாழ்க்கையிலே 3 வருடம் ஒரு ட்ரைனிங் அவருக்கு கிடைச்சது. அது அவருக்கு ஒரு நல்ல டெஸ்ட் எக்ஸாம். இன்னும் சொல்ல போனால் இப்போ டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்குன்னு ஒரு இது வச்சுருக்காங்க. என்னது? நீட் தேர்வு. பல தேர்வுகள் தானியேலுக்கு, அந்த 3 வாலிபர்களுக்கும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த தேர்விலெல்லாம் அவர்கள் ஞானத்திலே அவர்கள் சிறந்திருந்தார்கள். ஞானத்தினாலே நடந்த எல்லா தேர்தல்களிலும், அந்த டெஸ்ட்லேயும் அவர்கள் 10 மடங்கு சமர்த்தர்களாக இருந்தார்கள். அவங்க இன்டர்வியூவில் அந்த முதலிடத்தில் இருந்தார்கள், ஃபர்ஸ்ட் இடத்தில் இருந்தார்கள். இதை பார்த்த ராஜா ஆச்சரியப்பட்டு, நம்முடைய தேசத்திலேயும் தான் இருக்கிறாங்க, ஆனால் இவனுங்க அடிமையாய் இவர்கள் பார்த்தா எவ்வளோ ஞானம் என்று சொல்லி அரண்மனையில் வேலை, அரசாங்க வேலை, கவர்மெண்ட் ஒர்க் அவர்களுக்கு கிடைத்தது. இப்போ தானியேல் எனக்கு ஒரு நல்ல உயர்வு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அப்படி இல்லாமல் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் 3 வாலிபர்கள். யாரு? நீங்கள் பைபிள் படிக்கிறீங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் பேசலைன்னா பைபிள் படிக்காதவர்கள் என்பதற்கு அடையாளம். இந்த 3 வாலிபர்கள் சாத்ராக், ஆபேத்நேகோ, அவர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறான், ரிக்வெஸ்ட் பண்ணுறான், எப்படி ஆகிலும் என்னை போல அவர்களும் ஒரு நல்ல ஞானம் உள்ளவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், ராஜாவே அவருக்கு ஒரு நல்ல ஒர்க் கொடுங்க, அவங்க நல்லா செய்வாங்க, தெய்வத்துக்கு பயந்து செய்வாங்கன்னு அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கம்பெனி நல்ல கம்பெனி இருந்தால் நம்ம விசுவாச பிள்ளைகளையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஓனர்கிட்ட. இவர் நல்ல சகோதரன், இவர் நல்ல சகோதரி, இவங்களுக்கு இந்த வேலை கொடுங்கன்னு சொல்லி பரிந்துரை செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அதுதான் பார்க்கிறோம். அந்த தானியேலுடைய அந்த ரிக்வெஸ்ட், அந்த கேட்டுக்கொண்டதின்படி அந்த 3 பேருக்கும் உயர்வான ஒரு வேலை கிடைத்தது. தானியேலுக்கு மாத்திரமல்ல, அவனோடு சேர்ந்த 3 வாலிபர்களுக்கும். ஆனால் அது அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த உயர்ந்த ஸ்தானம் கிடையாது. கவனிங்கள், சங்கீதம் 18:33 சொல்லப்பட்ட அந்த உயர்ந்த ஸ்தானம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க திருப்தியா இல்லை. அந்த ராஜாவுக்கு ஒரு கனவு வருகிறது. தூங்கும் போது ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு இப்பொழுது தானியேல் பதில் சொல்லுகிறார். கனவையும் அவர் ராஜா பார்த்த கனவையும் சொல்லி அதுக்குரிய பதிலையும் சொல்லுகிறார். இதுதான் அங்கே ஆண்டவர் அங்கே வித்தியாசப்படுத்தி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்ட உடனே ராஜா அந்த அடிமைகள் காலிலேயே விழுந்துட்டார். அப்பா, எங்க மந்திரி, அரண்மனையில் இருக்கிற மந்திரிகளுக்கு இல்லாத, எங்க தேசத்தில் இருக்கிற மந்திரவாதிகளுக்கு இல்லாத இவ்வளவு பெரிய ஞானத்தை உங்கள் தெய்வம் கொடுத்திருக்கிறார் என்று காலில் சரணட அப்படியே காலில் விழுந்துட்டான். அதை கத்திருந்த நாட்களில் உங்கள் மூலமாய் செய்வார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன் என்று உங்கள் உறவினர்கள் அறிந்து, நீதாப்பா
என் குடும்பத்தில் முக்கியம் என்று உங்களை நிறுத்துவாங்க. ஆமே. அவங்களோட சேர்ந்து விக்கிரக ஆராதனை செஞ்சிடாதீங்க. நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள், விசேஷித்தவர்கள். ஆமே. வேறே ஆவியுடையவர்கள். உங்களை கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவே உலகத்தோடு சம்பந்தம் கலந்துராதீங்க. உங்களை எந்த ஃபங்க்ஷனிலும் உங்களை தனித்தன்மை ஆண்டவர் யார் என்பதை நிரூபிக்க சாட்சியாய் நில்லுங்கள். பேசுகிறவர்கள் பேசட்டும். கர்த்தருக்காக சில அவமானங்கள் வரும், வேதனைகள் வரும். ஸ்தோத்திரம். ஒரு குடும்பம் சொன்னாங்க, பாஸ்டர் நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன், எவ்வளோ போராடி ஜெபம் பண்ணோம், விடுதலை கிடைக்கல. ஸ்தோத்திரம். அந்த வீட்டுக்குள்ளே பிசாசு நடமாட்டம். ஜெபம் பண்ணிட்டு முடிச்ச உடனே தம்பி சொல்கிறான், பாஸ்டர் இப்போ தான் அது அந்த மூலையிலேருந்து இப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறான். ஏதோ வீட்டுக்குள்ளே அக்கா தங்கச்சி போகிற மாதிரி ரொம்ப அப்படி குடும்பத்தோட ஐக்கியமாக இருக்குது. அல்லே லூயா, அல்லே லூயாவா, இதுக்கெல்லாம் அல்லே லூயா சொல்லக்கூடாது. பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுறது இப்போ தான் அந்த முக்கிலேருந்து இப்படி போகுது அப்படின்னாங்க. இப்போ நானும் பாஸ்டமாக நினச்சிக்கிட்டு இவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கோம், என்ன மாற்றம் இல்லை. அவங்கள சர்ச்சுக்கு வர சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஏதாவது விற்கிற அந்த கம்பெனியில் கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரே, ஆகவே ஓனர் உங்களை நம்பி ஏதாவது எடுத்து அதில் போடு, அதை போய் தடவு, அப்படி ஏதாவது சொல்லிடுவாரோ, அப்படிலாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் அவங்க உணர்ந்து தேங்க்யூ அவர்களை ஜெபிக்க சொன்னேன். அவர்கள் அழுது ஆண்டுட்ட மன்னிப்பு கேட்டார்கள். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆமே. ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக இவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் விக்கிரக ஆராதனை நிறைந்த அந்த இடத்திலே அவர்கள் நின்றார்கள் கர்த்தருக்காக. கர்த்தர் அதை பார்த்தார். உயர்ந்த ஸ்தானத்திலே. அதுதான் கர்த்தர் உயர்த்துகிற உயர்வு. ஆமே. நீங்க தான்ப்பா ஜீவனுள்ள தேவனை கும்பிடுறீங்க என்று அவர் தேசத்துக்கே பறைசாற்றுகிறார். உங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். நான் நினைக்கிறேன் அன்றைக்குள்ள நியூஸ் பேப்பர் இருந்துச்சா கேட்காதீங்க, அன்றைக்குள்ள டிவி நிகழ்ச்சியில் தலைப்பு செய்தி, தானியேல் வணங்குகிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். இந்த நாட்களில் நியூஸ் பேப்பர்லையும் டிவியிலும் உங்களை குறித்ததான நல்ல தலைப்பு செய்தி வருவதாக. கர்த்தர் அப்படி உங்களை பயன்படுத்துவாராக. ஆமே. அந்த ஸ்தானம் தான் உயர்ந்த ஸ்தானம். அந்த ராஜா சொன்னாரே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் சொன்னார். உங்க சொந்தக்காரர் சொல்றாங்களா? சொல்ல வைப்பார், சொல்ல வைப்பார். ஆமே. காரணம், இந்த 4 பேரும் நன்றாய் ஜெபிக்கிறவர்கள். இந்த நாட்களில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரை, ஜெபத்திலே குறைந்திருப்பேன், ஆனால் என்னை மன்னியும். வேலை பலு, சிலருக்கு ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டு வருது. கவனமாயிருங்கள். ஜெபிக்கிறவர்களை பார்த்த உடனே ஒரு உணர்வாவது வருதா? நம்ம ஜெபிக்கலைங்கிற அந்த உணர்வே இல்லாமல் அவங்க ஜெபிக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கிறீங்க கீழே. ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நேரத்தை ஒதுக்குறீங்களா? ஜெபங்கிற உடனே ஒரு ஆசை வருதா? இல்லைன்னா கீழே ஏதோ டவுன் ஆயிட்டு இருக்கிறீங்க. அதை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போது சங்கீதம் 18:33 நிறைவேறும். சாப்பாட்டிலே ரொம்ப கவனமாக இருந்தார்கள். சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். பொதுவாக கவனிங்க, ஒரு பெரிய பணக்கார விருந்து, ஒரு பெரிய ராஜா விருந்து, ஒரு கட்சி தலைவருடைய விருந்து நிகழ்ச்சிகள் என்றால் அங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்கும்? சாப்பாடு ஸ்பெஷலாக இருக்கும். ஓ, நான்வெஜ். அப்புறம் ஒருத்தர் இப்படிங்கிறாரு, புரிஞ்சுக்கிட்டா சரி. பாட்டில் கண்டிப்பா தானியேலுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும். அப்பா அம்மா எங்கேயோ பல மைல் தூரத்துக்கு அப்பால் இருக்கிறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. இதுதான் நல்ல வாய்ப்பு. என்னிடத்தில் வருகிறதை புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு இல்லை. அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்துக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு. இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணாங்க, அதை வெறுத்தார்கள். தீர்மானத்திலே உறுதியாயிருந்தார்கள். இந்த வருடத்தில் அந்த தீர்மானம் எடுத்து பாருங்க.
இந்த வருடத்திலே கர்த்தர் சங்கீதம் 18:33 நிறைவேறலைன்னா நான் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறேன். உங்கள் கஷ்டத்தில் என்ன அது ஏதாவது வந்துச்சுன்னா அந்த என்னைய வந்து கேளுங்க, தைரியமாக கேளுங்க. இந்த தானியேல் ஜெபிக்கிறவன் மாத்திரமல்ல, சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருந்தார். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ரொம்ப சாப்பாட்டை விரும்புவாராம், நல்லா சாப்பிடணும், வர்றதெல்லாம் நல்லா சாப்பிட்டு சேர்த்தணும் அப்படின்னு. ஆனால் அம்மா மனைவி கொஞ்சம் சேர்த்தலாம், நாளைக்கு எங்கேயாவது இடம் வாங்கலாம், பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற அம்மா. இந்த ஐயா வந்து வர்றதெல்லாம் எனக்கு மத்திய பிரதேசம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு அதுலேயே கவனமாக இருப்பார். இப்படியே பண்ணி பண்ணி ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு இது, இந்த குடும்பத்தை பற்றி இவங்க எப்படி போயிட்டுருக்குன்னு. உங்கள் குடும்பத்தை பற்றி பக்கத்து வீட்டுக்கு தெரியுதா? உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க தெரியாதுன்னு. ஆமாம், ஸ்தோத்திரம். கடைசியில் ஒரு நாள் எல்லாம் போயிடுச்சு, சொத்துக்கள் எல்லாம் போச்சு. கடைசியாக வீடும் ஒரு மாடு மாத்திரம் மிஞ்சுது. அப்போ மனைவி சொன்னாங்க, ஏங்க எல்லாம் போச்சுங்க, இந்த ஒரு மாடு தான் இருக்குது, போய் பிடிச்சிட்டு போய் ஒரு விற்றுட்டு வாங்க, இதை வச்சாவது கொஞ்சம் காலம் ஓட்டலாம் அப்படின்னு மாட்டை பிடிச்சி கொடுத்தாங்க. கண்ணுக்குட்டி மாடு சொன்ன ஒரு மாதிரி இருக்குல்ல, கன்றுக்குட்டி. அவர் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கிறார். போயிட்டுருக்கும்போது ஒருத்தன் பார்த்தான், இவரை பற்றி தெரியும்ல ஊருக்கே, ஒரு ஏமாந்தவர், இவருக்கு வாய் தான் முக்கியம், கொடுத்தா ஏதாவது கொடுத்தா போதும் ஏமாத்திடலாம் நினச்சி அவர் சொன்னார், எப்போ அந்த மாட்டை பிடிச்சிட்டு இவ்வளோ தூரம் போகிற, எங்கே போகிற? விற்கிறதுக்கு போகிறேன். எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? அது பார்த்து இழுத்துக்கிட்டு போகுது, கஷ்டம், அதனால் அவ்வளோ தூரம் நீ போகணும், அதுக்கு பதிலாக உனக்கு ஈஸியாக ஒரு காரியம் சொல்லுங்க. என்ன? ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போக ஈஸியாக வரும். அப்போ இந்த மாட்டை என்ன பண்ணுற, என்கிட்ட கொடுத்துட்டார். அந்த பொறுப்பு இல்லை, அந்த அனுபவம் தெரில, கஷ்டம் தெரில. அப்போ அந்த மாட்டை வாங்கிட்டு ஆட்டை கொடுத்துட்டு இப்போ ஆட்டை பிடிச்சிக்கிட்டு போகிறார். ஒருத்தன் வழியில் பார்த்தான், ஏப்பா ஆட்டை பிடிச்சிக்கிட்டு போகிறேன்? சந்தைக்கு விற்க போகிறேன். அவ்வளோ தூரம் போகணுமா? கஷ்டம், அது துள்ளும், சொன்ன பேச்சு கேட்காது, அதனால் நான் ஒரு கோழி வச்சுருக்கேன், இதை வாங்கிக்க, நீ ஆட்டை என்கிட்ட கொடுத்துரு. நான் வேகமாக சொல்கிறேன் கதையை. அப்போது ஆட்டை கொடுத்துட்டு கோழியை வாங்கிட்டு போயிட்டுருக்கார். வழியில் இன்னொருத்தன் பார்த்தான், ஏப்போ அந்த கோழியை தூக்கிட்டு போகிற, அது கத்திக்கிட்டு இருக்க, துள்ளுது, அதனால் அதை என்கிட்ட கொடுத்துரு, ஒரு முட்டை தரேன், அதை ஈஸியாக கையில் வாங்கிட்டு போ. கோழியும் கொடுத்துட்டு முட்டையை வாங்கிட்டு போகிறான். ஈஸியாக இருக்குல்ல, கஷ்டம் இல்லாமல் இருக்குல்ல. அப்புறம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு டீ கடைக்காரர் பார்த்தார், வாப்பா ஒரு டீ சாப்பிட்டுட்டு போ. என்ன கையில்? முட்டை. காசு இல்லையா? முட்டை கொடு, நான் ஒரு டீ தரேன். கொடுங்க. முட்டை கொடுத்துட்டு ஒரு நல்ல டீயை சூப்பராக குடித்தார். இப்போ முடிஞ்சது. இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும்? என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். அப்போது அவர் கைவீசு அப்படி வீட்டுக்கு போகலாம், கைவீசுன்ட்டு வந்துட்டுருக்கிறார். அப்போ ஒருத்தன் ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான், வீட்டுக்குள்ளே போகும்போது எப்படி போனேன்? மாட்டை பிடிச்சிட்டு போனேன், அதை விற்று காசு கொண்டு வரேன்னு மனைவி காத்துட்ருக்கிறா. இன்றைக்கி அவ்வளோதான் உனக்கு பிரச்சனை, வீட்டுக்குள்ளே நீ போக முடியாது, உனக்கு சோறு கிடையாது, துரத்திடுவான். அவன் முகத்தில் ஒரு கவலை இல்லை. தீபாவளி சந்தோஷம் அவன் முகத்தில், பொங்கல் சந்தோஷம், கிறிஸ்மஸ் சந்தோஷத்தை அவன் முகத்தில். இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நம்மெல்லாம் இப்படி பண்ணால் வீட்டுக்குள்ளே போக முடியாது, இவன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். ஒரு பெட்டு வைக்கலாம், ஒரு இது வச்சுக்கலாமா, என்ன பந்தயம் வச்சுக்கலாமா? சரி, நீ போகிற வீட்டுக்குள்ளே மனைவி திட்டுனானா உன் வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துடணும், இல்லைன்னா என் வீட்டை நான் உனக்கு எழுதி கொடுத்துருவேன். திட்டலைன்னா நான் அப்படி திட்டுனா உன் வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துடணும். அவனுக்கு எல்லாருக்கும் தெரியுமே, இவன் ஒரு முட்டாள், ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷன். ஆனால் மனைவி அப்படி இல்லை. கடைசியில் வீட்டுக்கு போனோன்னு, எங்கே போனீங்க? இப்படி போனேன், இப்படி எல்லாம் ஆச்சு. கடைசியில் ஒரு டீ சாப்பிட்டேன். டீ சாப்பிட்டீங்களா? இது நல்லா இருந்துச்சா? நான் சூப்பராக போட்டான், வாங்க உள்ள வாங்க. சிரிச்சிட்டு கூப்பிட்டான். இவன் ஏற்கனவே பந்தயம் வச்சிருக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன். உன் மனைவி திட்டுனா வீட்டை எழுதி வைக்கணும்னு எல்லாருக்கும் முன்னாடி பந்தயம் போட்டான் வேற. அப்புறம் இவனுக்கு ஒன்றும் புரியல, பந்தயம் கடைசியில் ஜெயிச்சிருச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை எழுதி வைக்க வேண்டியதாயிருச்சு. என்னன்னு கேட்டதுக்கு
கடைசியில் இந்த ஆள் சொல்கிறான், நாங்கள் கல்யாணம் ஆகும்போது ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தோம், என்ன பிரச்சனை வந்தாலும் வெளியிருந்து என் முகத்தை காட்டக்கூடாது, பேசிடக்கூடாது, வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கணும். புரிஞ்சுதா? நமக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும், எங்கே போய் பேசணும்? வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கணும். வெளியே முகத்தையோ சண்டை போட்டுறக்கூடாது அப்படின்னு கல்யாணத்து நடக்கும்போது ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாமல் போச்சு, உள்ளது போச்சு நொல்ல கண்ணாவா. இந்த வாய் அவனுக்கு கொஞ்சம் வாய் ஏதாவது தின்னணும், வர்றதெல்லாம் திங்கணும் அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்பு சில நேரங்களில் உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் சாப்பாட்டு காரியத்தில் கவனமாக இருந்தார்கள். ஸ்தோத்திரம். சவுல் பரிசேயன் தான். போன வாரம் சொன்னது போல 3 PhD வாங்கினவன், கமாலியேல் என்ற ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டியில் பயிற்சி பெற்றவன், டிகிரி பட்டங்கள் வாங்கினவன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஓகே தான், அருமையான நிலைமைதான். ஆனால் அன்றைக்கு பல திருச்சபைகளை உபத்திரவப்படுத்துவதற்கு, கஷ்டப்படுத்துவதற்கு முன்னாடி நின்று தலை சிறந்த ஒரு தலைவனாக இருந்து பல சபைகளை துன்பப்படுத்தினான். அதாவது அது அவனுடைய உயர்வு இல்லை. கர்த்தரே அவனை பிடித்தார், தமஸ்கு சாலையிலே சந்தித்தார். பிடித்தவுடனே அவன் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்து அவன் அன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்று பல சபைகளை ஸ்தாபிக்கிற தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். பல நிருபங்களை, பல பைபிள்ல அநேக பகுதிகளை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளராக கர்த்தர் மாற்றினார். அநேக ஊழியர்களை உருவாக்குற ஒரு உன்னதமான ஒரு அப்போஸ்தலனாக கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு மகா பெரிய ஊழியர் என்ற அந்தஸ்துக்கு இப்போ வரார். அதுதான் சங்கீதம் 18:33, அந்த உயர்ந்த ஸ்தானம். ஆமென். இதுக்கு முன்னாடி படிப்பு இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், இதுக்கு முன்னாடி அவன் ஸ்தோத்திர எபிரேயன், பரிசேயன், இதெல்லாம் நல்ல உயர்வு தான். அதை விட சங்கீதம் 18:33, அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என் எங்களுக்கு என் உயர்ந்த ஸ்தலம்னு ஒன்று, உயர்ந்த ஸ்தானம், உயர் ஸ்தலங்கள் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே கொண்டு போய் என்னை வைப்பார், என்னை நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே வேதத்தில் யார் யார் உயர்வுகள் அவர்களுக்கு வந்தது, உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டார்கள் என்று பார்த்தால் ஒவ்வொன்றும் ஆச்சரியமாய் இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆகவே ஆண்டவருக்கென்று இந்த கடைசி நாட்களில் ஊழியம் செய்ய, ஆத்துமாதாயம் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல ஊழியம் செய்தார். இந்த சபைக்கு வெறும் விசுவாசியாய் இருப்பது வந்து போகாமல் ஆத்துமாதாயம் செய்ய உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். ஆமென். உன் ஊழியத்தை நிறைவேற்று. பவுல் சொல்றார் தீமோத்தேயை பார்த்து. அநேகருக்கு பல ஊழியம் இருக்குப்பா, ஊழியத்தை நீ செய். அடுத்தவங்க கொடுத்த ஊழியம் அடுத்தவங்க செய்யட்டும். சிலர்களுக்கு ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் அந்த ஆர்வ கோளாறு எங்கேயோ கொண்டு போயிடும். அந்த ஆர்வ கோளாறு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இவன் பல சபைகளை கட்டினவன், பல மிஷனரி ஊழியத்தை செய்தவன், பல பாடுகள் கஷ்டங்கள் வந்தபோது ஊழியத்தில் நின்றான். இன்றைக்கு அநேக ஊழியர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தோன்னு ஊழியத்தை விட்டு ஓடிடுறாங்க. சில விசுவாசிகளும் அப்படிதான். சில கஷ்டம் வந்த உடனே எனக்கு ஒரு குடும்பம் சொல்றாங்க, பாஸ்டர் நம்ம சர்ச்சில் 9 வருஷம் ஊழியம் செய்தவர்கள், ஏதோ கஷ்டம் வந்துருச்சான், இன்றைக்கு அவர்கள் ஆண்டவரை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் பவுல் அப்படி இல்லை. எத்தனை கஷ்டம், எத்தனை பாருங்க. அவர் சொல்றாரு குளிரான் அவரை விடலையா. அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, குளிர எதிர்க்கிற ஒரு நல்ல கம்பளி இல்லை, சொட்டர் இல்லை, அழகாக கட்டியிருக்கீங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஊழியம் செய்தார். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பின்னாடி போய் திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க செய்த ஊழியங்கள்லாம் உண்மையான ஊழியங்கள். ஆமே, தியாகமான ஊழியங்கள். இன்றைக்கு எல்லா வசதிகள் இருந்தும் ஊழியம் செய்யாமல் இருக்கிற அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். அன்றைக்கு தியாகமாய் ஊழியம் செய்தவர்கள் அநேகர்
ஆண்டவர் வைத்திருந்தார். கர்த்தர் இந்த நல்ல ஊழியம் செய்ய கர்த்தர் நம்ம எழுப்புவாராக. ஆமென். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு ஸ்தானத்தை, உயர்வை நீங்கள் பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். மோசே 40 வருடம் பார்வோன் அரண்மனையில் இருந்தான். அரண்மனையில் வளர்க்கப்பட்டான். அரண்மனை சாப்பாடு, அங்கே நல்ல கல்வி, நல்ல படிப்பு. ஆனால் இது மோசேயின் உயர்ந்த ஸ்தானம் கிடையாது. நம்ம சில நேரத்தில் அப்படி நினைச்சிடறோம். மோசேக்கு கிடைச்சது போல நமக்கும் ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு, போதும் திருப்தி நினைக்கிறோம். 40 வருடம் 30 லட்சம் ஜனங்களை கானானுக்குள் நேராய் வழி நடத்துவதற்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவனாய் இருந்தான். அதுதான் தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தானம். ஆமென். அரண்மனை விட வனாந்திரத்திலே தலைவலி கொடுக்கிற ஜனங்களை கூடவே சேர்ந்து ஊழியம் செய்வதை பாக்கியமாக எண்ணினான். அதுதான் கர்த்தர் கொடுத்த உயர்ந்த ஸ்தானம். மோசேக்கு ரைட் ஹேண்டா இருந்தவர், எப்பொழுதும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத வாலிபனாய் இருந்தவர், எல்லா விதத்திலும் மோசேக்கு பணிவிடை செய்தவர், வாலிப வயதிலே என்னென்ன பாவம் வருமோ அதையெல்லாம் ஜெயித்தவர், வாலிப நாட்களிலே தன் வாழ்க்கை பரிசுத்தமாய் காத்து கொண்டவர். யாரே? யோசுவா. ஆனா இவ்வளவு நேரம் சொன்னனே, அதெல்லாம் ஆண்டவர் தந்த உயர்வு இல்லை. சங்கீதம் 18:33 சொல்லப்பட்ட அந்த உயர்ந்த ஸ்தானம் இல்லை. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருக்கிறான், பரிசுத்தமாய் இருக்கிறான், எல்லா பணிவிடைகளை செய்கிறான். வாலிப தம்பி, கம்ப்யூட்டர்ல இருக்கிறீங்க, நான் அப்படியே நடந்தாலும் கேமரா திரும்புகிறது. சோத்திரம். அல்லேலூயா. இந்த ஊழியத்திலாம் கவனமா செய்றீங்க. யோசுவா அதை தான் செஞ்சார், எல்லாத்திலையும் உண்மையா இருந்தார். ஆனா அதுதான் உயர்வு இல்லை. பெற்றோர்களே, இப்படி ஊழியம் செய்யறாங்க, சபையில் இருக்கிறாங்க, சந்தோஷப்பட்டு அப்படியே பெருமூச்சு விட்டு நிறுத்திடாதீங்க அவங்களுக்காக ஜெபிப்பதை. அடுத்ததுதான் பாருங்க, இப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களும், ஓ ஸ்தோத்திரம், எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக்குவேன், மேன்மையாக வைப்பேன், மேன்மைப்படுத்துவேன். நீ இந்த ஜனத்துக்கு கானானை பங்கிட்டு கொடுப்பாய், 12 கோத்திரத்துக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுப்பாய் என்று கர்த்தர் சொன்னாரே. ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னாரே. அதுதான் சங்கீதம் 18:33. தேவன் அவனுக்கு, யோசுவாவுக்கு என்று வைத்திருந்த உயர்ந்த ஸ்தானம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே ஆலயத்தில் இருக்கிறோம், நல்ல வேலை செய்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம், எல்லாம் நல்லதுதான், அதோட ஸ்டாப் ஆயிடாதீங்க. அதை விட கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை ஒன்று வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படி ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான உயர்வுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் செய்கிற வித்தியாசமான அனுபவங்கள் எனக்கு செய்ய மாட்டார். அம்மாவுக்கு செய்கிற அற்புத அதிசயங்கள் எனக்கு, உங்களுக்கு செய்ய மாட்டேன். வித்தியாசம் இந்த வருஷத்துல பார்க்க போறோம். உங்களுக்கு நடந்தது அவங்களுக்கு நடக்காது, அவங்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்காது. வித்தியாசமான சில அற்புதங்களை செய்து கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைக்க போகிறார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்த ஊழியத்திலும் நடக்காத ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய சபையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை தியானிக்கும் போது 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. வாலிப பிள்ளைகள் எழுதி வச்சுங்க. God given ability. எழுதிட்டீங்களா? God given ability அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே நேரத்தில் அதைவிட God given opportunity. மறுபடியும் அடுத்தது எழுதி வச்சுங்க. 2024 வரைக்கும் God given ability நம்ம எல்லாருக்கும். ஆனால் இந்த 25ஆம் ஆண்டு அதைவிட God given opportunity.
இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க பேசுங்க. நீங்கள் உங்கள் உச்சரிப்பு எனக்கு உதவி செய்யும். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு தேவையான தகுதிகளை தந்திருக்கிறார், நமக்கு திறமைகளை தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். போன வருடம் எல்லாம் அந்த திறமைகள் நமக்கு கிடைச்சிருக்கு, தகுதிகள் கிடைச்சிருக்கு. யோசேப்போடு இருந்த ஆண்டவர் கூட இருந்து அவனை காரிய சித்துள்ளவனாய் மாற்றினார். தாவீதின் மேல் தம்முடைய அபிஷேகத்தை வைத்து அந்த அபிஷேகத்தினாலே அவனை ராஜாவாக மாற்றினார். ஆகவே அந்த அபிஷேகத்தினால் சிங்கத்தின் அவன் கிழித்து போட்டான், சிங்கத்தை இரண்டாய், கரடியை கிழித்து போட்டான், கோலியாத்தை வீழ்த்தினான். போன இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். தானியேலு கொடுத்த ஞானத்தினாலே, ஓ ஸ்தோத்திரம், சொப்பனத்தை அறிகிற அறிவு அவனுக்கு ஆண்டவர் அருளினார். யோசேப்புக்கு சொப்பனம் சொல்லுகிற, அர்த்தம் சொல்லுகிற கிருபை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இவைகள் எல்லாமே காட் கிவன் எபிலிட்டி. அதெல்லாம் 2004 வருஷம் வரைக்கும் அதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தார், தகுதிப்படுத்தினார். அதுக்கெல்லாம் தகுதி தான் நம்ம எல்லாரும் உருவாக்கினார். ஆனால் இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது சங்கீதம் 18:33 மறுபடியும் வாசிக்க போற எல்லா வசனத்தை பைபிளை பாருங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அல்லேலூயா. 24ஆம் ஆண்டு வரைக்கும் God given ability, இதில் தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம், இதில் தான் நாம் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அது திறமை, ஞானம், புத்தி, டேலண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், இவைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம், அதெல்லாம் எபிலிட்டி. ஆனால் இந்த வருடம் அப்படி அல்ல. இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் இதுவரைக்கும் கண்டிராத, ஓ ஹல்லேலூயா, இந்த வருடம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், உங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்ய போகிறார், உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது தெரியுமா? சொல்லுங்க. இப்போ காட், இதுவரைக்கும் காட் கிவன் எபிலிட்டி. இனி இந்த 2025 நம்முடைய சபைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நம்முடைய ஊழியத்திலும் சொல்லுங்க, காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லா பக்கத்தில் சொல்லுங்க, உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஜெனிஃபர், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஒரு என்ன சொன்னேன், வாய்ப்பு, அது இங்கிலீஷில், அது தமிழில் என்ன எப்படி சொல்லலாம், ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். சொன்னீங்களா? பக்கத்தில் சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வச்சிருக்கிறாருமா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறாருமா. அல்லேலூயா. அதுதான் காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வருஷத்தில் அதுதான் கர்த்தர் தருகிற இந்த உயர்ந்த ஸ்தானம். ஆமென். ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு எல்லாம் நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நடந்துக்கிற, நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஒரு சகோதரர் அப்படியே பிஸ்னஸ்க்கு போயிட்டு இருந்திருக்கிறாரு, வேலைக்கு போகிறவர் அமைதியாக போக வேண்டியதானே. அந்த ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு பொருள் அவர் கண்ணில் பட்டுருச்சு. அதை பார்த்துட்டு, இது வீட்டுக்கு நல்ல, இதுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமா பார்த்து அப்படின்னு நினைக்காம, இது நம்ம சர்ச்சுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதை நைஸாக போய் என் ஓனர்கிட்ட அந்த கடைக்காரர்கிட்ட பேசி அந்த பொருளை தூக்கிட்டு வந்துட்டார். அதுதான் இங்கே மூலையில் இருக்குது, பார்த்தீங்களா? பல ஆயிரம் அதுக்கு, ஆனால் 3000க்கு தூக்கிட்டு வந்துட்டார். எவ்வளோ அழகாக இருக்குது. நான் வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு பார்த்தேன், எங்கள் பேத்திக்கு பீரா வாக்கிடலான்னு பார்த்தேன். ஆனால் இருக்கிற சுற்றி ஓட்டையை பார்த்தா கற்பான் பூச்சி உள்ளே போயிடும். ஆனால் இதுக்கு தான் அது ஆண்டவர் அழகா மைக் செட் எவ்வளோ ஹீட் ஆகாமல். இதெல்லாம் எபிலிட்டி. ஏற்கனவே கத்திருந்த ஞானம். ஏதாவது பார்த்தோன்னே சர்ச்சுக்கு நல்லா இருக்குமே இந்த பொருள், இதை செய்யலாமே, சபைக்கு இதை வாங்கி கொடுக்கலாமே, இதெல்லாம் ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அதை விட சிறந்தது தான் இந்த வருடத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஐயா டைம் முடிஞ்சிருச்சு இல்லை, ஒரு வாய்ப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார்.
அந்த வாய்ப்பை வீணாக்கிறாதீங்க, இனி வீணாக்கிறாதீங்க. இதுக்கு முன்னாடி வீணாக்கி இருக்கலாம், தந்த வாய்ப்பை சந்தர்ப்பத்தை வீணாக்கி இருக்கலாம். இந்த வருடத்தில் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் பின்னாடி சொல்றேன், அல்லேலூயா, வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுக்கு ஒரு நல்ல God given opportunity வச்சிருக்கார். ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வைத்திருக்கார், ஒரு நல்ல வாய்ப்பை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த வருடம் அதை செய்ய போகிறது நீங்க பார்க்க போறீங்க. நீங்கள் உயரப் போவதற்கு சந்தர்ப்பங்கள் வரப்போகிறது, ஒரு வாய்ப்புகள் வரப்போகிறது. இந்த வாய்ப்பு தானே போன வருஷம் அப்படின்னு விட்டுறாதீங்க. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணுங்க. என்ன சொல்றது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு வாசலை திறக்க போகிறார். நம்முடைய சபைக்கு அதை செய்ய போகிறார். போத்திபார் மூலம் கிடைத்த உயர்வு God given ability. அது போத்திபார் மூலம் கிடைத்தது. பார்வோனுக்கு சொப்பனத்தை அர்த்தத்தை சொன்னபோது ஒரு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் God given opportunity. அதை பயன்படுத்தி கொண்டார். சில தேவ பிள்ளைகளோடு தெளிவாக கர்த்தர் பேசுறார். இதுவரைக்கும் நம்ம இப்படியோ நடந்திருக்கலாம். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 3 வருடம் கடுமையான ட்ரைனிங். பாபிலோன் பாஷைகளை படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அருமையான கடைசியில் உட்கார்ந்து இருக்கிறார் ஹிந்தி சகோதரர். எழும்பி நில்லுங்க. ஹிந்தி சகோதரர் பின்னாடி லைன்ல உட்கார்ந்துருந்தீங்க. தேங்க்யூ தான் இருக்கிறாங்க. திருப்பூர்ல வந்து நில்லுங்கப்பா, நீங்க கொஞ்ச நேரம் நில்லுங்க. இந்த 2 பேரும் தான், இன்னும் சிலர் இருக்கிறீங்க. ஹிந்தி பீப்புள் இருந்தால் எழும்பி நில்லுங்கள். ஹிந்தி ஆராதனைக்கு வருகிறவர்கள், ஸ்தோத்திரம். அவங்க சொந்த ஊர்ல இருந்து இங்கே வந்து தமிழை கற்றுக்கொள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அதை படிக்க. உட்காருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு அதை தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நான் டிவியில் பார்த்தேன் போன வாரம். இந்த ஹிந்தி வட மாநிலத்து பிள்ளைகள் அழகா தமிழ் பேசுறாங்க, நம்ம விட சூப்பரா பேசுறாங்க. வந்து ஹிந்தி டியூஷன் எங்க நடக்கு, ஹிந்தி எங்க படிக்கணும்னு போகல, தமிழ் படிக்கணும்னு பெற்றோர்கள் அனுப்பி விடுறாங்க ஸ்கூலுக்கு. ஆனா இந்த பாபிலோன் தேசத்திலே அங்க படிப்பதற்கு, அந்த கலாச்சாரத்தை படிக்க ஆண்டவர் அந்த பாபிலோன் தேசத்தில் அவர்களுக்கு ஒரு God given ability, ஒரு வாய்ப்பு அந்த நாட்களில் அவர்களுக்கு ஒரு கிருபை தந்தார். அந்த எபிலிட்டியில பாஸ் பண்ணணும். இந்த வருடம் கர்த்தர் பாஸ் பண்ண கிருபை தருவாராக. ஆமென். இந்த வாலிபர்கள் அந்த எபிலிட்டியில பாஸ் பண்ணனதுனால கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. இப்போ ராஜாவுக்கு கனவு பார்த்து கலங்கி போய் இருக்கிறான், துக்கத்தோடு இருக்கிறான். அந்த கனவையும் சொல்லி, அந்த கனவுக்குரிய அர்த்தத்தையும் சொல்லி, இந்த டேனியல் அதை செய்ததினால் இப்பொழுது ஸ்தோத்திரம், அதுதான் God given opportunity. தேவன் தருகிற உயர்ந்த ஸ்தானம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு இந்த வருடத்திலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சந்தர்ப்பங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்க. பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. சொல்லுங்க. வயசாயிடுச்சு அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு இன்னும் பொன்னான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லாதீங்க, இருக்கு. அதுதான் வசனம். சங்கீதம் 18:33. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சில ஆபீஸ்ல போய் நிற்கும் போது எவ்வளோ படிச்சவங்க, எவ்வளோ பணத்தை கொடுத்தவங்கலாம் இருப்பாங்க. ஆனால் உங்கள் பேரை சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க. முன்னாடி எழுதி வச்சுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமென். கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். அங்கே அதிகாரிகள் சுற்றி உட்கார்ந்து பேசி கொண்டு இருப்பார்கள். உங்கள் பெயரை கர்த்தர் அவங்க ஞாபகத்திலே போடுவார். உங்கள் பெயரை அவருடைய, அதாவது அரசாங்க அதிகாரிகளுடைய சிந்தனையில் உங்கள் பெயர்களை கர்த்தர் போடுவார். அவர்கள் உங்களை பெயர் சொல்லி அழைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
வாலிப தம்பி தங்கச்சி, இந்த சபையில கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற உங்களுக்கு இந்த வருடம் சங்கீதம் 18:33 உயர்ந்த ஸ்தானத்திலே உங்களை நடக்க பண்ணுவார், நிறுத்துவார். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆமென். அந்த பெயர் பட்டியலில் நீங்க போய் பார்த்து உங்க பெயரை கர்த்தர் முன்னாடி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு இந்த உயர்வை கொடுக்கலாம் என்று பெரிய பெரிய மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய பெயர்கள் பரிந்துரை செய்யப்படும். உங்களுடைய பெயர்கள் அங்கே மற்றவர்களுக்கு சொல்லப்படும். ஹல்லேலூயா. எந்த சிபார்சு இல்லாமலே கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு வாய்ப்பையும் இந்த வருடம் நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமென். ஒரு சந்தர்ப்பத்தையும் நாம் இந்த வருடம் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமென். இந்த சபைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நாம் மிஸ் பண்ணாம ஞானமா செய்ய தான் இப்போ சாம் அவங்க இன்னும் முக்கியமான கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்டான்லி எபினேசர், ஜேபி ஜெயக்குமார், ஜெயபிரகாஷ், இன்னும் நம் ஜான் பிரதர், இன்னும் முக்கியமான எல்லாரும் சேர்ந்து நம்ம சர்ச்சில் இருக்கிற வக்கீல் வினோத் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த திட்டமெல்லாம் போட்டு இதை ஃபார்மெல்லாம் ரெடி பண்ணி ஏதோ செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல சந்தர்ப்பம், இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதை நினச்சி நீங்கள் சீக்கிரமாக நிரப்பி கொடுங்கள். பின்னாடி உங்களுக்கு தெரியும். ஆமென். தேவன் நல்லவர். ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் தகுதி உள்ளவர்கள் தான். கர்த்தர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். போன ஆண்டே உங்களை இந்த 3 வருடம் நம்முடைய சபையை கர்த்தர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். வந்த உடனே உள்ள கொண்டு போயிருப்பார். தகுதிப்படுத்த தான் இந்த 3 வருடம் எடுக்கப்பட்டிருக்கிறார். நம்மை உருவாக்க தான் இந்த 3 வருடத்தை கர்த்தர் எடுத்துக்கிட்டார். புரிஞ்சுதா? இப்போ புரியுதா? ஏன் உடனே போகல? ஏன் இப்படி புரிஞ்சுக்கிட்டா? ஏன் இந்த பிரச்சனை புரிஞ்சுக்கிட்டா? இந்த பிரச்சனை வரும்போது நான் நினைக்கிறேன் கர்த்தர் இன்னும் உருவாக்குகிறார், இன்னும் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அதுக்கு தேவையான பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறார், ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமென். முதல் படி எபிலிட்டி. அதற்கு பயிற்சி தேவை. அந்த பயிற்சியில பாஸ் ஆயிட்டீங்கன்னா காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. கோலியாத்தை வீழ்த்துவதற்கு முன்பு சிங்கத்தை கிழித்து போட்டான், கரடியை கிழித்து போட்டான். கோலியாத்தை வந்தபோது இப்போ அதை நினைச்சு பார்க்கிறான், எபிலிட்டியை நினைச்சு பார்க்கிறான். அங்க உருவாக்கிட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கத்தை கொடுத்து கரடியை கொடுத்து ரெடி ஆயிக்கப்பா, இதுதான் அதுக்கு பின்னாடி உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு, பெரிய ஆளை முடிக்க போறேன் ஆமென் சொல்லி ஆண்டவர் அவனை பயிற்று விட்டார். அதுதான் கரடி சிங்கம். அப்புறம் தான் கோலியாத்து. இந்த 3 வருடம் கரடி சிங்கத்தை எல்லாம் பார்த்துட்டோம். இனி இதுக்கு மேல எந்த கோலியாத்து வந்தாலும் ஒண்ணு நடக்காது. ஆமென். ஆகவே இந்த காலை நேரத்திலே சொல்லுங்க, எல்லார் கைகளை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னை உருவாக்க என்னை விட்டு கொடுக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீர் என்னை உருவாக்க விட்டு கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த உயர்ந்த ஸ்தானம் ஒன்று இருக்கிறது. அதில் நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக பயிற்சி அவசியம், உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். கவனிங்க, முடிக்க போறேன். கவனிங்க கவனிங்க. மோசே 40 வருடம் அரண்மனையில் இருந்தான். வெளியே வந்த உடனே 30 லட்சம் ஜனங்களை உடனே கையில கொடுக்கல. கொடுத்திருந்த என்ன பண்ணிருப்பான்? கொடுத்திருந்த என்ன பண்ணிருப்பான்? இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்த உடனே ஊழியம், வந்தோன்ன ஊழியம், வந்தோன்ன போதக அபிஷேகம். மெதுவாதான் மெதுவாதான். வந்த உடனே சபை, வந்த உடனே காரு தருவார். கொஞ்சம் பொறுப்பா. இப்பதான் அரண்மனையில் இருந்த வந்திருக்கிற. அரண்மனையில் இருக்கும் போது நீ என்ன வேலை பண்ண? எகிப்தியனுக்கும் எகிப்தியனுக்கும் இப்ராஹிமுக்கும் சண்டை வந்துச்சு. நீ என்ன பண்ண? அடிச்சு. ஆமா, 2022 சண்டை, சர்ச்சுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துச்சு, பிரச்சனை. கிறிஸ்மஸ் 21 அந்த நேரத்தில் அநேகர் எகிப்தில் இருந்தவர்கள், அரண்மனையில் இருந்தவர்கள் நம்முடைய சபைக்குள்ளே வருவதற்கு முன்பாக அவங்களை ரெடி பண்ணி கொண்டாந்துட்டார். சில மோசேக்கள்
அரண்மனையிலேருந்து நேரடியாக வந்த மாதிரி வந்தாங்க. பயமாக இருந்துச்சு, என்ன நடக்குமோன்னு. சில நேரத்தில் கர்த்தர் அப்படி எழுப்புறார். அந்த வைராக்கியம், அந்த வெறி, பாஸ்டர் மேலே கை வைக்கிறானே அந்த வெறி. ஸ்தோத்திரம். நான் அரண்மனையிலேருந்து நேராக வந்தோன்னே ஆண்டவர் மோசே கையில் ஊழியத்தை கொடுக்கல, நான் 30 லட்சம் ஜனங்களை கொடுக்கல. ஏன்னா அவனே அடிச்சு கொண்டுட்டு அவனே அடக்க ஆராதனை பண்ணிட்டார். அடக்க ஆராதனை பண்ண அழைப்பு கொடுக்கல விசுவாசிகளுக்கு. சொந்த குடும்பத்துக்கு கூட மெசேஜ் அனுப்பலை. இன்றைக்கு அடக்க ஆராதனை இருக்கிறது 10 மணிக்கு கிறிஸ்துவ கல்லறைக்கு எல்லாரும் வந்து விடவும் சொல்லவே இல்லை. இவரே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டார். இவரே பெட்டி செஞ்சார், இவரே எல்லாம் நோண்டினார், குழி நோண்டினார். குழி நோண்டவனுக்கு காசு இல்லை, இவரே குழி நோண்டினார். ஸ்தோத்திரம். வரும் நாட்களில் நம்மளே குழி தோண்டி நம்மளே உள்ளே இறக்கிற வேண்டிதான். அவனுக்கு ஏன் இவ்வளோ பணம் கொடுத்துக்கிட்டு? சில நேரத்தில் நான் நினைப்பேன், நம்ம இறங்கி குழி வெட்டிடுமா, 4000 ரூபா கிடைக்குது அப்படின்னு சில நேரத்தில் சும்மா நினைப்பேன். ஆமாம், குழி வெட்டுறவனுக்குன்னு ஒரு பிரசங்கம் இருக்குது. அப்புறம் சே என்ன சொல்ல வரேன்னா, அவரே எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எல்லாம் இவனை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கையில் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஆளை யாரை காலி பண்ணியிருப்பான்? மோசே. அரண்மனையில் நேரடியாக கொண்டு வந்து ஊழியத்தில் இறக்கி இருந்தா ஃபர்ஸ்ட் ஆளை யாரை காலி பண்ணியிருப்பான்? ஆரோனை காலி பண்ணியிருப்பான். ரெண்டாவது யாரை காலி பண்ணியிருப்பான்? மீரியாம காலி பண்ணியிருப்பான். சொந்த அக்காவை வெட்டி இருப்பான். ஏக்குமார் தோ துக்கடா, ஒரே வீட்டில் 2 துண்டு, 2 பேத்தையும். ஏன்னா பிரச்சனை பண்ணாங்க, சர்ச்சுக்குள்ள பிரச்சனை பண்ணாங்க, கலகம் பண்ணினாங்க, அவருடைய திருமணத்தை தப்பா பேசினாங்க. அவர் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. மோசே உனக்கு என்ன? உனக்கு என்ன பொறாமை? ஆண்டவரே ஒண்ணு பேசாம இருக்க, உனக்கு என்னடா வாய் அப்படின்னு ஆண்டவர் பார்த்தார். நானே அமைதியாக இருக்க, உனக்கு வாய். மோசே கோவம் டென்ஷனை வந்து ஆளை முடிக்கல. அதனால தான் ஆண்டவர் கொஞ்ச நாள் 40 நாள் வனாந்தரத்தில் வைத்து, அல்லேலூயா, அரண்மனையில் இருந்தது காட் கிவன் எபிலிட்டி. இப்போ வனாந்தரத்திலே 40 நாள் ஸ்தோத்திரம். அந்த என்ன என்ன அந்த அந்த ஏரியாவுக்கு என்ன? மீதியான் வனாந்தரம். அந்த மீதியான் தேசத்தில் கொண்டு போய் அந்த வனாந்தரத்தில் வச்சு அங்கே ஒரு கல்யாணம் நடந்து ஆடுகளை வச்சு ரெடி பண்ணி, இப்போ சொல்லுங்க, காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ கொடுக்கிறார் வாய்ப்பை. யோசேப்புக்கு எகிப்தில் இருந்தது காட் கிவன் எபிலிட்டி. அப்படி இருந்த அவனை உருவாக்கினார். மோசே உருவாக்கினது போல யோசேப்பை உருவாக்காம சகோதரர்கள் வந்திருந்த அந்த 13 வருடம் உருவாக்கினார். நமக்கு 3 வருடம் கர்த்தர் எடுத்துக்கிட்டார். ஸ்தோத்திரம். இனி டைம் அவ்வளவுதான். ஆனா யோசேப்புக்கு 13 வருடம் எடுத்தது காரணம் என்னன்னா, அந்த கசப்பு. அண்ணன் இப்படி பண்ணிட்டானே, பழி வாங்கணும், அந்த கசப்பு உள்ள இருந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் அந்த கசப்போட ராபோஜனம் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கான் இந்த யோசேப். எவ்வளவு தைரியம் பாரு! ஒருத்தர் மேல கசப்பை வச்சுக்கிட்டு ராபோஜனம் எடுக்கிறான் அந்த யோசேப். ஆண்டவர் பார்த்தார், யோசேப்பே இப்போ நான் உருவாக்குறேன், இந்த 13 வருஷம் உருவாக்கிட்டேன், இப்போ அண்ணன்மாருக்கு வரட்டும். அப்படி உருவாக்காம, நல்ல கவனிங்க, இந்த எபிலிட்டிலேயே இருந்துகிட்டு இப்போ அண்ணன்மாருக்கு வந்திருந்தா 10 பேர் வந்து நிக்கிறாங்க, 10 கயிறை கட்டி விட்டுருப்பான். தூக்கு, 10 பேரும் தொங்கிட்டு இருப்பாங்க. பார்த்து சொல்லுவான், தொங்கிட்டு துடிக்கிறத பார்த்து சொல்லுவான், நான் எப்படி கதறினேன், எவ்வளவு துடிச்சேன், அண்ணா என்னை விட்டுருங்கன்னு கதறினேன். அப்பெல்லாம் நீங்க என்னை விட்டீங்களா? துடிங்க, துள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். கர்த்தர் உருவாக்குனதுனால இப்போ யோசேப்பு சொல்றான், நீங்க தீமை செய்தீர்கள், அதை கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் பயிற்சி கொடுக்கிறார். எப்படி கதறின, எப்படி கெஞ்சின, கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரம் என்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த நெஞ்சி ஈரம் நெஞ்சில கொஞ்சம் கூட இல்லையா, ஒரு துளி கூட இல்லையா அப்படின்னு கதறி இருப்பான், அழுது இருப்பான்.
என் கண்ணீரை பார்த்தாவது நீங்க கொஞ்சம் என்னை விட்டுருக்கலாமே, இரக்கம் இல்லையே. உங்களை பாரு பழி வாங்குறேன்னு 10 பேர் கயிறை மாட்டி துடிக்க அவங்கள சாகடிச்சிருப்பான். இப்ப சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ வெகு ஜனங்களை காக்கும்படியாக, ஏராளமான ஜனங்களை என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களை போஷிக்கும்படியாக நன்மையாய் முடிய பண்ணினார். உருவாக்கிட்டார். 13 வருஷத்துல உருவாக்கிட்டார். இப்ப கசப்பு இல்லை. இப்ப ராபோஜனம் எடு, இப்ப ஊழியம் செய். கசப்பு நீங்காம என்ன ஊழியம்? கசப்பு நீங்காம என்ன வேலை? இப்போ 13 வருஷத்துல உருவாக்கிட்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பாடம், பல பயிற்சிகள் ஆண்டு வந்த 3 வருடம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ உருவாக்கிட்டார். இப்போ அழகா கொண்டு போவார். ஆமே. இனி அழகா சர்ச்சுக்குள்ள போயிடுவோம். ஆமே. அல்லேலூயா. அங்க போய் தான் உங்களுக்கு எல்லாம் நல்ல சூப்பரா பிறந்த நாள் கொண்டாடப்படும். ஆமே. வரி குதிரை கோடு போட்டது யாரு? உங்களை பார்க்கும்போது பாட்டு வருது. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. யோசேப்புக்கு வாங்கி கொடுத்த மாதிரி உங்களுக்கு அழகா வாங்கி தந்திருக்காங்க அப்பா. குட், வெரி குட். என்ன சொல்றேன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சர்ச்சில் நல்ல வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் தருகிற பயிற்சி நம்மை உருவாக்க தவிர உடைக்க அல்ல. தப்பா நினைச்சிடாதீங்க. நிறைய பேர் வெளியே அப்படிதான் நினைச்சாங்க. போச்சு, உடைச்சிட்டார். இல்ல, இந்த சபை அவ்வளவுதான், போச்சு, இந்த குடும்பம் போயிடுச்சு, உடைச்சிட்டார். இல்ல, உடைக்கல, உருவாக்குகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நமக்கு ஒரு பயிற்சி தந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில கேள்விக்குறியா இருக்காது. ஆமே. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய எதிர்காலம் இப்படி ஆயிப்போச்சே, என் பிள்ளைங்க இப்படி ஆயிட்டாங்களே என்று கவலைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை விட மாட்டார். ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் சொல்ல போறோம், ஆண்டவரே இந்த 2025 காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதுதான் கர்த்தர் தருகிற உயர்ந்த ஸ்தானம். ஆமே. எபிலிட்டி எல்லாருக்கும் கிடைச்சது, எல்லாருக்கும் வச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் ரொம்ப நல்லதா 2024 வரைக்கும். ஆனால் இந்த 2025 காட் கிவன் ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஆமே. விரும்புகிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி எழும்பி நின்று பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீர் வைத்திருக்கிறீர். அதை நான் வீணாக்கி போட மாட்டேன், அதை அற்பமாய் நினைக்க மாட்டேன். அதை ஆண்டவரே நான் பெற்றுக்கொண்டு அதற்காக நான் வாழ்வேன். ஆண்டவரே, ஆண்டவர் சங்கீதம் 18:33 என் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குடும்ப தலைவர்களுக்கு நிறைவேறட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் அந்த வார்த்தை நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய கால்களை மான்களின் கால்களைப் போல மாற்றுவீராக. உயர்ந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவீராக, நடக்க பண்ணுவீராக. இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். காணிக்கை நேரம் ஆண்டவருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். இயேசு நீங்க போவதில்லை,
இயேசு நீங்க இருக்கையில நாங்க அதிசய தேவன் நீங்கதானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த 2025ஆம் ஆண்டு நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சபைக்கு God given opportunity, ஒரு நல்ல சந்தர்ப்பம், வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கென்று கடந்த வருடம் நம்மை உருவாக்கிட்டார். நம்ம எல்லா தகுதி தான், எல்லா கை உயர்த்தி நீங்க எல்லாரும் தகுதி உள்ளவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பாசமா முன்பாக வந்து கை உயர்த்தப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காக அவனுடைய திருமண நாள், பிறந்த நாளை வாழ்த்தி, கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்க, நம்முடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க பாசம் அவர்கள் ஜெபத்திலே நம்மை ஜெபிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காணிக்கைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், படைக்கிறோம். ஆண்டவரே எங்களையும் குயவனாகி ஆண்டவரே உம்முடைய கையில் எங்களை படைக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை படைக்கிறோம். ஸ்தோத்திரம். என்னை தருகிறேன் சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளை நீ என் பிள்ளை இல்லை, உம்முடைய கையில கொடுத்துட்டேன். படைக்கிற ஆண்டவரே உருவாக்கும். குயவனே எங்க பிள்ளைகளை உருவாக்கும், எங்களை படைக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. கண்ணு திறக்காதீங்க, கண்ணு திறக்காதீங்க. கர்த்தர் கிரியை செய்கிற நேரம், அற்புதம் செய்கிற நேரம். சங்கீதம் 18:33 நிறைவேறுகிற நேரம். வாக்குத்தத்தம் ஒரு நாளும் தரையில விழாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபிப்போம், ஜெபிப்போம், சத்தமாய் சத்தமாய் சத்தமாய். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு போய் நிறுத்த வல்லமையுள்ளவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் சோதித்த பின்பு நாங்கள் பொன்னாக விளங்க கிருபை செய்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளிலே தெய்வ சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம், பலன், சுகம், ஜீவன் தந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு எங்களுக்கு கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. சத்ரு அநேக திட்டங்களை போட்டு எங்கள் வாழ்க்கையை குலைத்து விட நினைக்கிறான். ஆனாலும் தேவ திட்டம் எங்கள் வாழ்வில் இருப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே யோபுவின் குடும்பத்தின் மீது ஆண்டவரே ஒரு ரகசிய செயல் இருந்ததே. ஆம் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மீது, எங்களுடைய பிள்ளைகள் மீது ஆண்டவரே, எங்களுடைய சபையின் மீது ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு ரகசிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருப்பதற்காக நன்றி. அதை ஒரு நாள் சத்ருவோ மனுஷர்களோ குலைத்து விட முடியாத ஆண்டவரே, சூழ்நிலையை மாற்ற முடியாத அப்பா. எல்லா ஆண்டவரை நீர் அப்புறப்படுத்தி எங்களை உயர்ந்த இடத்தில் கொண்டு போக போகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் புடமிடப்படுகிறோம் ஆண்டவரே, பல ஆண்டவரே பாதையில போகிறோம். இதெல்லாம் எங்களுக்கு பிற்காலத்திலே ஒரு நன்மையை கொண்டு வர போறதுக்காய் ஸ்தோத்திரம், நன்மையை கொண்டு வர போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் யோபுவை போல நாங்கள் ஒரு நாள் சொல்ல போகிறோம், நாங்கள் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். நான் சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் என்ற வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய சபையில நிறைவேற்ற போறதுக்காய் நன்றி, நிறைவேற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே சபையிலே எங்கள் வாழ்க்கையில நீர் செய்வீராக. நம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
ஒரு ரேமா வார்த்தை எங்களுக்கு அனுப்பி கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்கள் உள்ளத்திலே பதிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகும் வரைக்கும் ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆண்டவருடைய அன்பை விடாதபடி தொடர்ந்து பற்றி கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வச்சிருக்கிறீங்க. அதை அடைவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எமக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. கூட இருங்க, வெற்றியாய் கொண்டு போங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்கப்பா ஆண்டவரே. இந்த ஆண்டு வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாளை காண்கின்ற ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஏசாயா 58:11 படி ஆண்டவரே, வறட்சியான காலங்களிலும் உன் எலும்புகளை நான் நீளமுள்ளதாக்கி உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர்வற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்ன ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படி செய்யுங்க. மஞ்சுளாவுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அவளுக்கு நல்ல சுகத்தை தாங்க, பலனை கொடுங்க. டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னாடி தேவ வல்லமை அவருடைய சரீரத்தில் இறங்குவதாக ஆண்டவரே. அக்ஷயாவை தொடங்கப்பா. நம்முடைய மகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வாலிப மகளை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யுங்க. எந்த உலகமோ பிசாசோ ஆளாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல ராகினி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய மகளை நீர் தொடுங்க ஆண்டவரே. அவர்களை விடுதலை ஆக்குங்கப்பா. மாற்றத்தை சபையிலே கொண்டு வாங்க. இந்த வார்த்தை எங்களில் பதித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுதும் உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும். எங்களுக்கு தந்த குடும்பத்துக்காக நன்றி. எங்களுக்கு தந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நல்ல வருமானத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரம் முழுதும் உங்க பிரசனை இருந்து நடத்திட்டோம். வரும்போது அழகா கொண்டு வந்தீங்க, போகும்போதும் சுகமாய் வீடு கொண்டு போய் சேர்த்து இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட அவர்கள் கொடுத்த காணிக்கை தசம பாகங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நல்ல சுகபலன் தாங்கப்பா ஆண்டவரே. நீர் கூட இருங்க ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை நிறைவேற்றுங்கப்பா. உம்முடைய தூய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையிலே சங்கீதம் 18:33 விசுவாசித்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேறுவதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபியுங்கள். அக்ஷயாவுக்கு கர்த்தர் பலப்படுத்தி சாட்சியாக நிறுத்தினவங்க மேல ஒரு